ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதிமுக இனிமேல் ஒரு 70-80% வந்தாச்சு. இனிமேல் இருந்தா கூட அது irrelevant ஆயிடுங்க தமிழ்நாடு அரசியல்ல. அந்த அளவுக்கு பிள்ளையார் கோவில்ல சூட தேங்காய் உடைச்சாங்கன்னா சுக்கா உடையுது பாருங்க. அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் உடையுங்க. எப்படி அதிமுகவை சரிசமம் செய்தாரோ, தரைமட்டத்திற்கு கொண்டு வந்தாரோ, வாய் இருந்தா எதவுன்னா பேசலாமா அப்படின்னு கேட்டார் பாருங்க. இவருடைய ஒரு கோபம் அப்பொழுதுதான் தெரிந்தது. தவிர நான் பண்ணிட்டே இருந்தேன், ஒயிட் பேப்பர் கொடுத்தேன். ஒயிட் பேப்பருக்கு அப்புறம் அந்த பாத்திரத்துல ஓட்ட இருந்த பாத்திரத்தை தண்ணியே விட்டுருந்தாங்க. தண்ணி எங்க போச்சுன்னே தெரியல. பாத்திரத்தை தண்ணியில கீழே போயிடுச்சு. எவ்வளவு சாப்பிட்டாங்க, எங்கெங்க சாப்பிட போறாங்க, நான் தோண்ட தெரியுதுங்க எனக்குங்கிறார் பாருங்க. யார் ஒருத்தர் இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு? செந்தில் பாலாஜி மறைமுகமாக குறிப்பிடுகிறார், பேரி குறிப்பிடாமல். அதை அவர் சொன்னதுனாலதான், சிபிஐ சொன்னதுனாலதான் சிபிஐ செந்தில் பாலாஜி அழைத்து பேசினார்கள். அதெல்லாம் விட்டுருங்க. ஒன்னே ஒண்ணு, தமிழகத்தில் குதிரை பேரம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, வாஷிங் மெஷின் என்று சொல்லுகிறார்களே, அதற்கு சரியான சாட்டை அடி பதில் கொடுத்தார் விஜய். வாஷிங் மெஷின் அல்லது வெண்டிங் மிஷின் சொன்னாரு. வெண்டிங் மிஷின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து இன்னும் தோண்ட எவ்வளவு வரும்னே தெரியல அப்படின்னு சொல்றது. முன்னாள் மாஜிக்கள் எல்லாருமே குறியில் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இது டாஸ்மார்க்கு சப்ளை செய்யக்கூடிய 11 கம்பெனிகளில் 8 கம்பெனி அதிமுக திமுக கம்பெனியாக இருக்கிறது. டிஆர் பாலு, கனிமொழி, ஜெகத் ரக்ஷகன் டிஸ்டிலரிஸ் வருதுங்க. அதை அவர் அரசாங்கமயமாக்கிவிட்டு அரசாங்கத்தின் மூலமாக கொண்டு வந்து அந்த பணத்தை அரசாங்கமே எடுத்துக்கொள்ள அளவிற்கு ஒரு புது நூதனமான விஷயத்தை பிரைவேடைஸ் பண்ண போறார். விஜயனுடைய ஒரு அழுத்தத்தின் மூலமாக தமிழக அரசியல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிச்சார் பாருங்க. ஒன்லி விஜய் கேன் டூ தட். எப்படி காங்கிரஸை நரேந்திர மோடி 2013 தும்சம் பண்ணார், 2014 தேர்தலில் இல்லாம அந்த மாதிரி திமுக பண்ணார், இன்னும் பண்ண போறாரு பாருங்க. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம், நமஸ்காரம் சார். இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் கரூர் சென்றிருக்கிறார். கரூர்ல குறிப்பாக அந்த மிகப்பெரிய ஒரு 41 பேர் உயிரிழந்த அந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு கட்சி தலைவராக சென்றவர் இன்று முதலமைச்சராக சென்றிருக்கிறார். அவருடைய பேச்சு அதுக்கு அடுத்தது நான் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்ப இவருடைய இந்த வருகையை, முதலமைச்சருடைய கரூர் விஜயத்தை எப்படி பாக்குறீங்க? கடந்த ஓரிரு நாட்களாகவே விஜயுடைய கரூர் பயணத்தை பற்றி நீதிமன்றத்தில் விவாதித்து வந்தார்கள். மக்கள் மன்றத்திற்கு செல்வதை தடை செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாட்டை அடி கொடுத்தது தமிழக உயர் நீதிமன்றம். தவிர விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றார் என்றெல்லாம் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் TKS இளங்கோவன் பேசுவது நகைக்குறையாகி ஒரு லாஃபிங் ஸ்டாக்காக தான் இருக்கு நான் பார்க்கிறேன். காரணம் என்னென்று கேட்டால், ஒரு முதலமைச்சர் எங்க ஒண்ணா போகலாம், தடுக்கிறது எதுக்காக தடுக்கணும்? தேர்ஃபோர் அவங்க கொஞ்சம் பயந்துருக்காங்க. இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் விஜய் பேசினத்திலிருந்து 3 முக்கிய கருத்துக்களை என்னுடைய அரசியல் ஒரு கூர்மை காரணமாக 45 ஆண்டுகளாக தமிழக அரசியலை பார்த்துவதன் கூறுவாக 2 விஷயம். விஸ்வரூபம் எடுத்து விட்டது என்று சொன்னார். ஆக மொத்தம் விஸ்வரூபம் எடுப்பதை விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஆபரேஷன் ரைசிங் சன் ஆரம்பிச்சுட்டான்னு நான் சொல்றேன். எப்படி அதிமுகவை சரிசமம் செய்தாரோ, தரைமட்டத்திற்கு கொண்டு வந்தாரோ, வாய் இருந்தா எதவுன்னா பேசலாமா அப்படின்னு கேட்டார் பாருங்க. இவருடைய ஒரு கோபம் அப்பொழுதுதான் தெரிந்தது. தவிர நான் பண்ணிட்டே இருந்தேன், ஒயிட் பேப்பரை கொடுத்தேன். ஒயிட் பேப்பருக்கு அப்புறம் அந்த பாத்திரத்துல ஓட்ட இருந்த பாத்திரத்தை தண்ணியே விட்டுருந்தாங்க. தண்ணி எங்க போச்சுன்னே தெரியல. பாத்திரத்தை தண்ணியில கீழே போயிடுச்சு. எவ்வளவு சாப்பிட்டாங்க, எங்கெங்க சாப்பிட போறாங்க, நான் தோண்ட தெரியுதுங்க எனக்குங்கிறார் பாருங்க. ஆக மொத்தம் ஒவ்வொரு இலாக்காவிற்கும் ஒவ்வொரு வெள்ளை பேப்பர் கொண்டு வந்தார்களே. ஆனால் எனக்கு டெல்லியில் கிடைக்கக்கூடிய சம்பவம் ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், 5 வெள்ளை பேப்பர் தயாராகிவிட்டது, 2 வெளியே வந்து விட்டது, 3 வர வேண்டும்.
அந்த 5 வெள்ளை பேப்பரை ஆதாரமாக கொண்டு முதலமைச்சர் மத்திய சட்ட அமைச்சருக்கும் மத்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கும் ஒரு கடிதம் எழுதியிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அதை வைத்துக் கொண்டு ஒரு விசாரணை கமிஷன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மூலமாக செய்ய ஆசைப்படுகிறாரோ என்ற ஒரு எண்ணம் டெல்லியில் உருவாகிறது. விஸ்வரூபம்னா என்னங்க? அதை தவிர இன்னைக்கு அவர் பேசினது சிபிஐக்கு 2 தடவை வந்து 3 நாள் இருந்து பேசினார் பாருங்க, அதையெல்லாம் இன்னைக்கு அவுத்து விட்டார் வெளில. சிபிஐக்கு என்னென்ன வாக்குமூலம் கொடுத்தாரோ அங்க வாக்குமூலத்தினுடைய பிரதிபலிப்பு தான் இன்று அவருடைய பேச்சில் இருந்தது. காரணம் பாருங்க, அவர் சொல்றாரு யார் ஒருத்தர் இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, செந்தில் பாலாஜி மறைமுகமாக குறிப்பிடுகிறார், பெயரை குறிப்பிடாமல். அதை அவர் சொன்னதுனாலதான், சிபிஐ சொன்னதுனாலதான் சிபிஐ செந்தில் பாலாஜி அழைத்து பேசினார்கள். அதெல்லாம் விட்டுருங்க. ஒன்னே ஒண்ணு, தமிழகத்தில் குதிரை பேரம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, வாஷிங் மெஷின் என்று சொல்லுகிறார்களே, அதற்கு சரியான சாட்டை அடி பதில் கொடுத்தார் விஜய். வாஷிங் மெஷின் அல்லது வெண்டிங் மிஷின் சொன்னாரு. வெண்டிங் மிஷின்னா உங்களுக்கு கவுண்டிங் மிஷின் இருக்குது பாருங்க, கரன்சி கவுண்டிங் மிஷின், வியாபாரம் செய்யறதுக்கு. அந்த மாதிரி நீங்க பண்ணி இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு கொண்டார். சோ இந்த 5-6 குறிப்புகளை வைத்து பார்த்தால் வினோத், 22, 23 தேதிகளில் தமிழக சட்டமன்றத்தில் தமிழக நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறார், ஆகஸ்ட் முதல் வாரத்தில். அப்பொழுது தமிழக சட்டமன்றத்திற்கு முன்னோடியாகத்தான் என்று பேசியதை நான் வர்ணிக்கிறேன். காரணம் அதான் ஒரு தீம் இருக்குது பாருங்க. அந்த தீம் அவர் செட் பண்ணது, சட்டசபையில பேசினது, இன்னைக்கு கரூர்ல பேசினது, 3 வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு ஆக்கிரமிப்பை அவர் ஆரம்பித்து விட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த சிங்கப்பூர் பத்தி பேசினாரு. இங்க இருந்து சிங்கப்பூருக்கு போய் ஹெல்த் செக்அப் பண்றாங்க அப்படின்ட்டு அவர் பேசினது இன்னொரு விஷயம். ஏன்னா இப்ப முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு சிங்கப்பூர்ல இருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ அடுத்தடுத்து இன்னும் தோண்ட எவ்வளவு வரும்னே தெரியல அப்படின்னு சொல்றது. முன்னாள் மாஜிக்கள் எல்லாருமே வந்து குறியில் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இது? ஆமா, அதுக்குதான் முன்னாடி சொல்லிட்டேனே, விஸ்வரூபம் என்பது அதைத்தான் குறிப்பிட்டார். விஜயினுடைய விஸ்வரூபத்தை அப்புறம் தான் நீங்க பார்க்க போறீங்கிறது என்னுடைய கருத்தை தவிர, அவரும் சொன்னதுனால ஏவா வேலுவை கிண்ட பண்ணாரு பாருங்க. அதை தவிர கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அவர் கொண்டு நிறுத்த பாருங்க. ஸ்டாண்டிங் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் விட ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் சொன்னார் பாருங்க. நீங்க என்ன கற்பனை உலகத்துல இருக்கீங்களா? அதை பத்தி இன்னும் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நீங்க படிக்கிறீங்களான்னு கேட்டாரு. இதெல்லாம் அவருடைய மனத்தாங்கல்களையும் அவரை எப்படி நெசுக்கினார்கள் என்பதை பற்றி தான் தெரியும். வினோத், நாம 2 பேரும் இந்த பேச்சு பேசியிருக்கோம். செப்டம்பர் 27, 2025 அவர் நெசுக்க அமுக்க பந்து மேல வந்ததுங்க. அவர் சிம்பதியில வந்தாருங்க ஓட்டு. 2வது, இந்த கடந்த 2 மாசத்துல எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், ஆனா விஜயனுடைய பேச்சை ஆதாரமாக வைத்துக் கொள்ளாமல், என்னுடைய உறவினர் ஒரு சர்டிபிகேட் வாங்கறதுக்காக டே பிஃபோர் எஸ்டர்டே ஒரு கார்பரேஷன் ஆபீஸ் போனாங்க. ஆன்லைன்ல கொடுத்தாங்க, வரலையேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்த உடனே ஆன்லைன்ல செக் பண்ணிருக்காங்க. நீங்க நம்ப மாட்டீங்க வினோத், அடுத்த நிமிஷமே அது பிரிண்ட் அவுட் இருந்து கைது போட்டு கொடுத்துட்டாங்க. அவ்வளவு பயம் இருக்குது அதிகாரிகளிடையே. குறைந்தது இன்றைக்கு அதிகாரிகளுக்கு அவர் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். காரணம், நீங்க நான் அக்கா, தங்க, தம்பி யாரா இருந்தாலும் சொல்லுங்க, நான் விஜயினுடைய அரசு, எங்களுடைய அரசு, விஜய்க்கு கம்ப்ளைண்ட் போகும் சொன்னோன்னு எல்லா அதிகாரிகளுக்கும் அவர் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். அவரே சொன்னார், ஜென்ரலா ஒரு பர்செப்ஷன், ஒரு இமேஜ் 2 மாசத்துல ஊழலை குறைச்சிருக்கார். அது வந்து சட்ட ரீதியாக செய்திருக்கிறார், நடவடிக்கை ரீதியாகவும் செய்திருக்கிறார். சிஎம்டிஎல, அந்த மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில பல அடுக்கு மாளிகை கட்டுவதற்கு இருக்கக்கூடிய மந்திரி கிட்ட இருந்த ஒரு அதிகாரத்தை பிடுங்கி விட்டு சேர்மன் சிஎம்டிக்கு கொடுத்துட்டாரு. அதுல ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் அல்லது சேகர் பாபுவாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஹை ரைசிங் பில்டிங் எல்லாம் பணம் வாங்கியிருந்தாங்க. அதையும் தவிர பாருங்க, 2 மாசத்துக்குள்ள சீஃப் மினிஸ்டர் செய்த மாபெரும் சாதனை, சேல் டீட், உங்க வீடு வாங்குறது விற்கிறது எந்த ரெஜிஸ்ட்ரேஷனா இருந்தாலும் ஆன்லைன்ல பண்ணிருக்காரு. ஒரு உன்னத நடுவில் தரகர் வேண்டாம் என்று. சுந்தர் அந்த வேம்பு என்பவர் ஜோஹோனுடைய அதிகாரி, அதாவது முதல் தென்காட்சியில் இருப்பவர் சுந்தர் வேம்பு.
அவர் ட்வீட் ஸ்ரீதர் பண்ணியிருக்காரு. வேம்பு, இந்த ஸ்ரீதர் வேம்பு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு ட்வீட்ல, லஞ்சம் இல்லாத ஆட்சியை கொண்டு வந்தார் என்று. இதுதாங்க பிளஸ். இன்னைக்கு அவர் போனத்தினுடைய ஒரு ஒரு மேஜர் ஒரு லேண்ட்மார்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, கரூர் சம்பவத்திற்கு வரக்கூடிய ஜெனரேஷன், எதிர்கால தலைமுறைக்கு ஒரு நினைவிடத்தை வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி டெல்லியில் இந்தியா கேட்டு நடுவே போர் வீரர்களுடைய இடம் இருக்கிறதோ அந்த மாடல்ல கொடுக்க போறாங்கன்னு நான் அதிகாரிகள் மூலமாக கேள்விப்பட்டேன். கரூரில் ஒரு முக்கியமான ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க் எடுத்துட்டு அங்க ஒரு நினைவு சின்னம் வைக்க இருக்கிறார்கள். அதற்கு தமிழ் வெற்றி கழகமும் பயன்படும், அது அதிகாரமும் இருக்கும், அரசனுடைய நிலமும் கொடுத்துருவாங்க. இதுல இருந்து ஒண்ணு புரியுது, வரக்கூடிய நாட்கள்ல கரூர் ஒரு மெயின் பாயிண்டா இருக்க போகுதுன்னு தான் தெரியுதுங்க. கரூருடைய ஓனர் எங்கன்னு கேட்டார் பாருங்க, செந்தில் பாலாஜியை. கரூர் கம்பெனி. அதெல்லாம் என்ன, கரூர் கம்பெனி. இன்னொன்னு வினோத், டெல்லியில் நான் இருப்பதனால் டெல்லியில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன என்று கேட்டால், டாஸ்மார்க்கு சப்ளை செய்யக்கூடிய 11 கம்பெனிகளில் 8 கம்பெனி அதிமுக திமுக கம்பெனியாக இருக்கிறது. TR பாலு, கனிமொழி, ஜெகத் ரக்ஷகன் டிஸ்டிலரிஸ் வருதுங்க. அதை அவர் அரசாங்கமயமாக்கிவிட்டு அரசாங்கத்தின் மூலமாக கொண்டு வந்து அந்த பணத்தை அரசாங்கமே எடுத்துக்கொள்ள அளவிற்கு ஒரு புது நூதனமான விஷயத்தை பிரைவேடைஸ் பண்ண போறாரு. பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, TR பாலுக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாம் குறைஞ்சிடும். ஏங்க திமுக வந்து ஜனநாயகன் படத்தை நிறுத்தி அவருக்கு 500 கோடிக்கு வேப்ப விட பார்த்தாங்களே. அதை தவிர கரூர் சம்பவத்துக்கு 2 நாள் 3 நாள் கழிச்சிட்டு அவர் என்னென்ன கிரஷ் பண்ணாங்க. சங்கீதா ரூப மூலமாக, அவருடைய மனைவி மூலமாக அந்த அபிடவிட்டை வெளில விட்டு அவருக்கு மனக்குடைச்சலை கொடுத்தாங்க. மனக்குடைச்சல், அதை தவிர அவருக்கு கொடுத்த பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக கரூர், இந்த 3த்தையும் வச்சுன்னு நீங்க பஞ்ச் பண்ணிட்டாங்க அவர். இப்போ இது அரசியல் ரீதியாக குறிப்பாக பை எலெக்ஷனுக்கான பிச்சையும் அவர் வந்து பண்ணிட்டாரு. இந்த பை எலெக்ஷன்லயும் திமுகவுக்கு நீங்க வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க, இந்த குறிப்பா இந்த பை எலெக்ஷன்? பை எலெக்ஷன் தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஆதரவாகத்தான், சாதகமாகத்தான் போகும். காரணம், பொதுமக்களிடையே இன்று நான் பார்த்ததின் தொலைக்காட்சி மூலமாக திருச்சியில் நடந்த சம்பவம் 3ஐ குறிப்பிட விரும்புகிறேன். வழி நெடுக திருச்சியிலிருந்து கரூருக்கு ஒரு 45 மினிட்ஸ் டிரைவ்னு நினைக்கிறேன், நான் எனக்கு கரெக்டா தெரியல. அதுல வந்து எவ்வளவு ஜனங்க வந்தாங்க நடுவுல. தவிர 6000 போலீஸ் போர்ஸ் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு ஒரு அன்ஸ்டுவர்ட் இன்சிடென்ட் இல்லாத சுமூகமா முடிஞ்சிடுச்சு. அவர் திரும்பி வரப்போறாரு, திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாரு, நோ ப்ராப்ளம். ஒரு விதமான ஒரு அசம்பாவிதம் நடக்கல. இன்னொன்னு, அந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் பேசும் பொழுது பலர் அப்படி என்று பண்ணார்கள். அதை தவிர இந்த லவ் சைன் காமிச்சு அது எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியும். இப்படி இப்படி என்ன அதெல்லாம் எது குறிக்குதுங்க? இன்னமும் அவருடைய பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு அன்பு மரியாதை தான் காண்பிக்கிறது அல்லவா? இல்லப்பா இவ்வளவு கும்பல் வருவாங்களா? அந்த பேச்சு பேசும் பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மன தைரியம். ஆனா இன்னொன்னு சொல்றேன், இந்த 2 மாசத்துல அவருக்கு மூஞ்சில நல்ல களை வந்துடுச்சுங்க, சீஃப் மினிஸ்டர் களை. அந்த அதிகாரத்தினுடைய களை மனசுல வந்துட்டதுனால இனிமேல் அவர் வந்து திமுகவால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. தயவு செய்து நான் வந்து ஒரு இடதுசாரி வலதுசாரி எல்லாம் சொன்னா கூட பரவாயில்ல, இப்பொழுது நான் விஜய் சாரி ஆகிவிட்டேன். ஏன்னா விஜயனுடைய ஒரு அழுத்தத்தின் மூலமாக தமிழக அரசியல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிச்சார் பாருங்க. ஒன்லி விஜய் கேன் டூ தட். எப்படி காங்கிரஸை வந்து நரேந்திர மோடி 2013 தும்சம் பண்ணாரு, 2014 தேர்தலில் இல்லாம அந்த மாதிரி திமுக பண்ணாரு, இன்னும் பண்ண போறாரு பாருங்க. அதுல நரேந்திர மோடிக்கு விஜய்க்கு ஒற்றுமை வேற்றுமை இருக்கிறது. இதுல இப்போ அந்த பை எலெக்ஷன் பத்தி பேசணும். இப்ப அதுக்கு முன்னாடி அந்த அதிமுக இருந்த முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரும் அதே மேடையில பேசுறதுக்கான ஸ்பேஸும் அவர் கிடைச்சது. அவரும் பேசினார் அப்படிங்கறத பாக்குறோம். அவருக்காக உயிரை கொடுப்போம், அதிமுக இருந்து தொண்டர்கள் வந்து சாரசாரியாக தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுல 2 விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக இனிமேல் கரூரில் என்ன ஆகும் அப்படிங்கறத தாண்டி அதிமுக தமிழகத்தில் இனி என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது அவர் பேசின அந்த கரூருக்கான இம்பார்ட்டன்ஸும் கூட. உங்களுடைய பார்வை என்ன சார் இதுல? அதிமுக கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்காலம் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. எந்த அரசியல்வாதியும் ரைட் ஆஃப் பண்ண முடியாது. ஆனால்
அதிமுக சில இடத்துல கோட்டை விட்டது உண்மைதாங்க. அதை அவ்வளவு கராரா இருக்கக்கூடாது வினோத். எப்போ Yes, sir. பிரைம் மினிஸ்டர் வந்து 2019லயே சொன்னாரு எல்லாரும் ஒன்னா போங்க இருங்கன்ட்டு பண்ணாதே இருந்த அடம் பிடிச்சார் கடைசி மட்டும். ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஒரு ஊண்டுதல் பேரில் அதிமுக திமுக இரண்டும் சேர்ந்து கொண்டு மே 5ஆம் தேதி முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி முன்மொழிவதற்காக இருந்து அடுத்த நாள் விசிக தலைவர் திருமாவளவன் முன்மொழிதான் இருந்தார்களே. அப்போ இந்த கலைவரத்தின் நடுவுல அதிமுக தன்னுடைய கிரெடிபிலிட்டி லாஸ்ட் இஸ் கிரெடிபிலிட்டி, அதனுடைய ஒரு அழுத்தத்தை நான் இழந்து விட்டார்கள் என்று தான் கருத வேண்டும். அரசியல் நிறுவராக அதிமுக செய்தது தவறாகத்தான் நான் பார்க்கிறேன். டெல்லியிலிருந்து பலர் அதைத்தான் சொல்லுகிறார்கள் என்னிடமும். அதனால்தான் கரைஞ்சிட்டே போகுதுங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் வினோத், Yes, sir. அதிமுக இனிமேல் வந்து ஒரு 70-80% வந்தாச்சு. இனிமேல் இருந்தா கூட அது irrelevant ஆயிடுங்க தமிழ்நாடு அரசியல்ல. அந்த அளவுக்கு பிள்ளையார் கோவில்ல சூர தேங்காய் உடைச்சாங்கன்னா சுக்கா உடையுது பாருங்க. அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் உடையுங்க. அதுக்குத்தான் விஸ்வரூபம் என்று அவர் சொன்னார். ஆக மொத்தம் தமிழகத்தில் விஜய் செய்தது திமுக அதிமுக இரண்டையும் எடுத்தது. அவர் இடதுசாரியாக இருக்கலாம், கேபிட்டலிஸ்டா இருக்கலாம், கேபிட்டலிசம் சோசியலிசம் எது என்ன பேசினாலும் சரி, அவர் நியூ திராவிடியன் மூவ்மெண்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுல. இது யாராலையும் மாற்ற முடியாது. அதனால தான் சோசியலிசம் கேபிட்டலிசத்தை தவிர தமிழகத்தில் விஜய் இசத்தை நுழைத்து விட்டார், அறிமுகப்படுத்தி விட்டார். இன்று பேச்சு வரக்கூடிய சட்டசபைக்கு ஒரு ட்ரெய்லராகத்தான் நான் பார்க்கிறேன். சட்டசபையில நிறைய நடக்க போகுதுங்க, அடித்தடி நடக்கும் பார்த்துட்டே இருங்க. ஏன்னா இன்னைக்கு அவர் பேச்சுல திமுகவால் தாங்க முடியாதுங்க. அவர் ஓடி காமிக்கிறார், ஓடு ஓடு ஓடுன்னா அதெல்லாம் அவர் இரிட்டேட் பண்றாரு. இப்படி காமிக்கிறது இப்படி பண்றதெல்லாம் ஜனங்க புதுசா அவனை பாக்குறாங்க. அதனாலதான் அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்கிறது. அதை அடிக்கடி அவர் செஞ்சிருந்தா அவருக்கு ஒரு டவுன்ஃபால் ஆயிடும், அது வேற விஷயம். இருந்தாலும் திமுக அதிமுக திமுக அதிமுக சுண்டு வந்து அதை உடைச்சாருங்க, அந்த இதை கிராஷ் பண்ணது. தவிர டீலிமிட்டேஷனை பத்தி அவர் பேசியிருக்கிறார். கண்டிப்பாக அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இவருக்கு லோக்சபால எம்பி கிடையாது, எம்எல்ஏ இது ராஜ்யசபா லோக்சபால கிடையாது. அதனாலதான் காங்கிரஸ் கொடுத்துட்டாரு. அவர் இன்னும் இந்திய அலையன்ஸை பத்தி நம்பல அவரு. ஏன்னா சிதம்பரம் சொல்றதுனால சிதம்பரத்தை போய் ஸ்டாலினோட உட்காந்துட்டு சோனியா காந்தியோட பேசி ஒரு ராஜ்யசபா வாங்கினாங்க. அதே சிதம்பரம் இப்ப போய் அந்த புதிதாக வரக்கூடிய இந்தி கூட்டணி மாதிரி தமிழகத்தில் வளரக்கூடிய தமிழ் வெற்றி கழக கூட்டணிக்கு சிதம்பரம் ஒரு ஒருங்கிணைப்பாளராகலாம் என்றெல்லாம் பகற்கனவு காண்கிறார். விஜய் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. விஜய் தலைவராக இருந்தாலும் திருமாவளவன் இனிமேல் அவுட் ஆஃப் கொஸ்டின். அவர் வந்து அந்த கட்சியிலேயே சண்டை வருதுங்க. இல்ல, அதுதான் அதை பத்தி தான் அடுத்த கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு. திருமாவளவன் அவர்களுடைய கருத்து பார்த்திருப்பீங்க. தாவேகா கூட்டணியில் இல்லை, திமுகவுடன் நட்பு தொடர்கிறது, தாவேகாவும் திமுகவும் ஒரே கூட்டணியில் இருக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசுறாரு. யாருக்குமே புரியல. நீங்க டெல்லியில இருந்து பாக்குறதால உங்களுக்கு புரியுதா? நீங்க எப்படி பாக்குறீங்க இத? அவர் குழப்பவாதியாகத்தான் பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அடித்தளத்தை அசைக்க பார்க்கிறாரு. ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டுங்க, திருமாவளவன் சொன்னதுனால ஸ்டாலின் ஆணையின் பெயரில் கனிமொழி சபாநாயகர் ஓம் பிர்லாக்கு எழுதிய கடிதத்தை வாபஸ் பெறுவாரா? தங்களுக்கு தனியாக சீட்டு வேண்டும் என்று. ஆக மொத்தம் இந்தி கூட்டணியில் திமுக இல்லை என்று அவர்கள் சொல்லிவிட்ட பிறகு கூட அந்த நீதிபதிக்கு சீஃப் ஜஸ்டிஸுக்கு எஸ்ஐஆர் பற்றி எழுதினத்தை திருச்சி சிவா கைது போட்டுட்டாரு, கனிமொழி போடல. ஆக மொத்தம் இன்னமும் அவர் நினைக்கிறார்கள் காங்கிரஸில் இருந்து ராகுல் காந்தி முயற்சி செய்கிறார். ராகுல் காந்தி சொல்லுவதைத்தான் விஜய் நம்பவில்லை, ஆனால் அதைத்தான் திருமாவளவன் பிரதிபலிக்கிறார். அங்க திமுகவும் தாவேகாவும் ஒன்னா வரணுங்கிறது தன்னுடைய ஒரு ஸ்கின்னை காப்பாத்திக்கிறதுக்கு பண்ற, தன்னுடைய ஒரு மெயில் வரக்கூடாது ஒரு பழி, இரண்டு பக்கமும் நான் இருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறார். ஆனா அவர் வந்து பாமக வரதுனால அவர் திமுக பக்கம் தான் போவாங்கிறது அடிச்சு போட்டு சொல்லலாம். சோ பாமக தாவேகா கூட்டணிக்குள்ள வரும், விசிகா மீண்டும் திமுக கூட்டணிக்கே போயிடும் அப்படின்றீங்க? அப்ப எடுத்துப்பாங்களா அவங்க? விசிகாவே எடுத்துக்க மாட்டாங்க. எங்க ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் வர அளவுக்கு சொல்லிட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கு பிளாக்மெயில் பண்ற மாதிரி தானே ஆகுதுங்க இது. திருமாவளவனுடைய குழப்ப
எண்ணங்கள் விஜய்க்கும் அவர் அவப்பெயரை கொண்டு வருகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. பிளஸ் அதுதான் நடக்குதுங்க. எங்க ஒரே இடத்துல சிம்பிளா நான் கேட்கிறேங்க வினோத், Yes. ஆதன் நேயர்களுக்கும் கேட்கிறேன். அதை நீங்க காமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க பார்க்கலாம். ராகுல் காந்தியும் நரேந்திர மோடி ஒரு இடத்துல வருவாங்களா சார்? ம்ஹும். ஸ்டாலினும் விஜயும் ஒரு இடத்துல வருவாங்களா சார்? இன்னைக்கு பேசுறது கூட, கரூர்ல பேசுறது கூட ஸ்டாலின் அவருக்கு மேல நம்பிக்கை இருக்குது, மீதி பேர் ஃபாரின் போயிட்டாங்கன்னு வளர்ச்சி கட்டினாரு பாருங்க. எஸ்ஓபி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் என்பதை எனக்கு காண்பித்தாங்க. ஆனா அது ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் சொன்னார் பாருங்க. அந்த அழுத்தம் கோபம் உள்ளவர் எப்படி ஸ்டாலினுடன் கை கோப்பார்? அதெல்லாம் இருக்கல ஒண்ணு. ஓகே ஓகே. அதுதான் ஒரு 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 திருப்பமாக நான் பார்க்கிறேன். எது இருந்தாலும் போக போக வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக ஒரு திருப்பம் தமிழக அரசியலில் இருக்கும். ம், ம். கண்டிப்பாக நன்றி சார். இருக்கும். நன்றி சார். பல்வேறு கேள்வி வச்சுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.